கர்நாடக மாநிலத்தில் 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட 7000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் உள்ள பொறியியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளில் HIV பரிசோதனை மற்றும் ஆலோசனைகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம்களை நடத்துமாறு கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் பரிந்துரையின் பேரில் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் கல்லூரிகளில் இம்முகாம்களை அமைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றன. கல்லூரிகளில் முகாம்களை அமைப்பது கட்டாயமாக்கப்பட்டிருந்தாலும் மாணவர்களின் விருப்பம் மற்றும் சுய ஒப்புதலின் அடிப்படையிலேயே பரிசோதனைகள் செய்யப்படும். இந்தியாவில் HIV பாதிப்பில் கர்நாடகா 3வது இடத்தில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாநிலத்தில் மொத்தம் 2,60,000 பேர் HIV-யால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் 54,000 பேருக்கு தங்களுக்கு தொற்று இருப்பது கூட தெரியாமல் வாழ்ந்து வருகின்றனர். 18 முதல் 35 வயதுடைய இளைஞர்களிடையே பாதிப்பு எண்ணிக்கை 2023 24 44,500 2025-26 ஆண்டில் 66,600 கடுமையாக உயர்ந்துள்ளது. மாணவர்களின் சுய விவரங்கள் மற்றும் ரகசிய தன்மையை பாதுகாக்கும் வகையில் HIV தொற்று குறித்த ஆபத்தை சுயமாக மதிப்பிட்டுக் கொள்ள QR கோட் வசதியையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. HIV தொற்றை கட்டுப்படுத்தவும் பாதிப்புள்ளவர்களை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து 1980 அந்த மாதிரி காலகட்டத்தில் தூர்தர்ஷனில் இந்த ஒரு பேச்சு அடிபடும், புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு. அது பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு, ஒரு பயமும் இருந்துச்சு மக்களிடையே. HIV தொற்றுக்கு மருந்து இல்லை, அதனால இறப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளம்பரங்கள் தூர்தர்ஷனில் அதிகமாக ஒளிபரப்பி அந்த ஒரு எய்ட்ஸ் HIV தொற்று அதே இல்லாமல் மக்கள் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு விழிப்புணர்வுனா அது பயத்தோடு இருந்துச்சு அந்த விழிப்புணர்வு. இப்போ அது என்ன கொஞ்ச நாள் ஆக என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு HIV தொற்றோ இல்லை எய்ட்ஸ் நோய் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது இல்லாமல் இருந்தோம். இப்போ ஹாஸ்பிட்டல் எல்லாம் முன்ன ஊசியை கொதிக்க வச்சு, சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு தான் அடுத்தவங்களுக்கு போடுவாங்க. இந்த HIV தொற்று வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த 80s காலகட்டத்தில் இருந்து நம்ம இன்ஜெக்ஷன், அதாவது உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு காய்ச்சல் எதுவும் போனோன்னா நம்மளுக்குன்னு அந்த ஒரு தனி இன்ஜெக்ஷன் வாங்கி, அதாவது ஊசி வாங்கி தான் நம்மளுக்கு இது போடுவாங்க, ஊசி போடுவாங்க, சிரஞ்சு. அந்த மாதிரி சிரஞ்சு செட்டோடு வாங்குவாங்க, இல்லை ஊசி மட்டும் தனியாக வாங்கி போட்டு அப்படி ரொம்ப அந்த ஒரு ஸ்ட்ரிக்டாக அந்த ஒரு காலகட்டத்தை கடந்து நம்மெல்லாம் வந்திருக்கோம். அப்புறம் அதுக்கடுத்து இந்த எய்ட்ஸ் நோயோ HIV தொற்று எதுவுமே இல்லாமல் இருந்தது. அதுக்கு மருந்து இல்லை அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். எப்படி சொல்கிறதுனே தெரியலை. முறையற்ற உடலுறவு வச்சுக்கிறதுனாலையும் டாட்டூஸ் அதிகமாக குத்துறாங்க. இப்போ உள்ள யங்ஸ்டர் நிறைய டாட்டூஸ் குத்துறாங்க. அதுக்கு அடுத்து போதை ஊசி, ஒரு ஊசியை பல பேர் குத்திக்கிறாங்க. இப்பெல்லாம் ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா சிரஞ்சோட நீடில் வாங்கிட்டு போய் நம்ம தனியாக ஊசி போட்ட காலம் போகி, அப்போ இருந்த அந்த பாதுகாப்பு இந்த போதை ஊசி போடுற அந்த இதில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு போதை ஊசியை பல பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. இதனால தான் HIV தொற்று, எய்ட்ஸ் நோய் திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 7,000 பேருக்கு மேலே வந்திருக்குன்னு ப்ரூஃபுக்கு இருக்குது. இப்போ உள்ள இளைஞர்கள் கையில் தான் அடுத்து இந்த நாடு அவங்க கையில் தான் கொடுக்க போகிறோம். அவங்க தான் நம்ம பெரியவங்களையும் சரி, அதுக்கு அடுத்து வர்ற சிறு தலைமுறைகளையும் அவங்க வழி நடத்தணும். இப்போ வழி நடத்துகிற இளைஞர்களுக்கு இப்படி ஒரு நோய் தொற்று வந்தால் இவங்க எப்படி இவங்களுக்கு அடுத்து வர்ற ஜெனரேஷனை வழி நடத்த போகிறாங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிற யங்ஸ்டர்களை, அதாவது பெரியவங்களை எப்படி அவங்க கொண்டுட்டு பாதுகாக்க போகிறாங்கன்னு ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. பாதுகாப்பாக இருங்க. உயிர் ஒரு தடவை தான், போயிடுச்சுன்னா திரும்ப வராது.